வணக்கம், நான் உங்கள் ஆர் கபில் சதீஷ். 8/1/2024 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட் மூலமா ஏறத்தாழ 6,64,000 கோடி அளவுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கதா ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 50 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் தாண்டி இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட சுவாரஸ்யமான செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்திய பங்கு சந்தைகள் காலைல கேப் அப்ல இருந்துச்சு, ஆனா அந்த கேப் அப் தக்க வைக்க முடியல. முடிவடையும் போது பாத்தீங்கன்னா நிப்டி 197 புள்ளிகள் இறக்கத்துல 21,513 க்ளோஸ் ஆயிருக்கு. 670 புள்ளிகள் இறக்கத்துல 71,355 புள்ளிகள்ல சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 708 புள்ளிகள் இறக்கத்துல 47,450 பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 337 புள்ளிகள் இறக்கத்துல 34,574 ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் இன்னைக்கு 6% மேல ஏற்றத்துல 13.46 க்ளோஸ் ஆயிருக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் கடந்த வாரம் ஒட்டுமொத்தமா 16% வீழ்ச்சியில இருந்துச்சு. சோ அது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கு 6% மேல பாசிட்டிவா இருக்கு. பொதுவாகவே வாலடைல் இண்டெக்ஸ் அதிகமாச்சுன்னா நெகட்டிவா இருக்கும் இந்திய பங்கு சந்தைகளுக்கு. வாலடைல் இண்டெக்ஸ் கம்மியாச்சுன்னா அது இந்திய பங்கு சந்தைகளுக்கு பாசிட்டிவா இருக்கும். டாலருக்கு தான் இந்தியன் ரூபி இன்றைக்கு 83.16 காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டில பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களை 819 நிறுவனங்கள் ஏற்றத்திலையும் 1,335 நிறுவனங்கள் இன்றைக்கு இறக்கத்திலையும் முடிவடைஞ்சிருக்கு. அடானி போர்ட், ஹெச்எல் டெக், ஓஎன்ஜிசி, ஹீரோ, என்டிபிசி இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு நிப்டி டாப் கெய்னர்ஸ் இருந்தாங்க. யூபிஎல், எஸ்பிஐ, எஸ்பிஐ லைஃப், டிவிஸ், பிரிட்டானியா இவங்க டாப் லூசர்ஸா இருந்தாங்க. இன்டெக்ரா எசென்சியா நிறுவனத்துல 1:1 போனஸ் 11ஆம் தேதி இருக்குது. 12ஆம் தேதி நியூஜென் சாஃப்ட்வேர் நிறுவனத்துல 1:1 போனஸ் இருக்குது. இந்த நிறுவனங்களை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய போர்ட்போலியோவை நீங்க செக் பண்ண வேண்டிய நேரம் இது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கமோடிட்டிஸ் பொறுத்தவரை குரூட் ஆயில் 2.5% மேல இன்னைக்கு வீழ்ச்சியில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. WTI ஒரு பீப்பாய்க்கு $71.81 $70.8 பிரெண்ட் குரூட் ஆயிலும் 2027.85 ஒரு அவுன்ஸ் தங்கமும் $23.1 சில்வரும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு கிராம் 5,830க்கும் ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை ஒரு கிராம் 6,360 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிஃபைன்ல பொறுத்தவரை இன்றைக்கு இந்திய பங்கு சந்தைகள்ல 16.03 கோடி அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் $155.96 அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு முக்கியமான செய்திகள்ல அடானி குழுமம் ஏசிசி நிறுவனத்துல கான்கிரீட் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு 55% ஸ்டேக் வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 426 கோடி. அடுத்த 7 நாட்கள்ல இதனுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தக குழுமங்கள்ல டாடா குழுமம் 28.62 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷனோட முதல் இடத்துல இருக்காங்க. ரிலையன்ஸ் குழுமம் 19,42,000 கோடி மதிப்போட 2வது இடத்துல இருக்காங்க. 14.2 லட்சம் கோடி மதிப்போட அதானி குழுமம் 3வது இடத்துல இருக்காங்க. எப்பவுமே டாடா குழுமம் தான் மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா ஜி-ஜோனி நிறுவனங்களுடைய மெர்ஜ் வந்து கைவிடப்படுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்த ஓரிரு வாரங்கள்ல இதனுடைய அதிகாரப்பூர்வ தகவல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி நேற்றைக்கும் 8ஆம் தேதி இன்றைக்கும் 2 நாள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுல ஏறத்தாழ 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் நம்ம ஈர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஈர்க்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா 6.6 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஈர்க்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான நிறுவனங்களான டாடா குழுமம் 56,000 கோடி அளவுக்கு, டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா பவர், டைட்டன் இந்த 3 நிறுவனங்கள் மூலமா டாடா குழுமம் தமிழ்நாட்டில் 56,000 கோடி முதலீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆப்பிளினுடைய உதிரிபாக தயாரிப்பாளர் பெகட்டான் 1000 கோடி அளவுக்கு முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹூண்டாய் நிறுவனம் 6,100 கோடி அளவுக்கு விரிவாக்கம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. குவால்காம் குழுமம் 177 கோடியும், வின்ஃபாஸ்ட் குழுமம் தூத்துக்குடியில 16,000 கோடி அளவுக்கு எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலையும் பேட்டரி தொழிற்சாலையும் அமைக்கிறாங்க. டெஸ்லாவுக்கு போட்டியா இவங்க அமைக்கிறாங்க. மிட்சுபிஷி நிறுவனம் 202 கோடியும், அடிடாஸ் நிறுவனமும் டிவிஎஸ் குழுமமும் முதலீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா JSW குழுமம் ஏறத்தாழ 15,000 கோடி அளவுக்கு முதலீடு பண்றதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கூட்டத்துல நேற்றைக்கு பேசும்போது JSW குழுமத்துடைய திரு சஜன் ஜிண்டால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலீடுக்கு உகந்த மாநிலமா மாறி வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமா ஃபேக்டரிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏறத்தாழ 35,000க்கும் அதிகமா ஃபேக்டரிஸ் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெருமையான விஷயம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த மாநாட்டில் நிறைவுரை பேசும்போது தமிழ்நாட்டோட முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, 26 லட்சம் பேருக்கு மேலான வேலைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த வேலை வாய்ப்புகள் பெருகிச்சுன்னா இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா கடந்த ஓராண்டுகள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வேலைகளை குறைச்சிட்டு இருக்காங்க, அதாவது பணி நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் அதனுடைய தொடர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கு. இந்த சூழல்ல 26 லட்சம் வேலை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறது தற்சமயம் கல்லூரி படிப்புகளை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோடது. ஏறத்தாழ 2023ஆம் ஆண்டோட இறுதியில
50 லட்சம் மார்க்கெட் கேபிடலேஷனோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுடைய growth பயங்கரமா ஏறி இருக்கதா ஆம்பி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. 2012வது வருஷத்தோட வாக்குல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியுடைய மொத்த மார்க்கெட் கேபிடலேஷன் வெறும் 8 லட்சம் கோடி தான். ஏறத்தாழ 11 வருஷத்தை நம்ம முடிச்சிருக்கோம். 2012க்கு பிறகு 11 வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல ஏறத்தாழ 6.25 மடங்கு அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி grow ஆயிருக்கு. நான் எதுக்காக முக்கியமா உங்களுக்கு சொல்றேன்னா, கடந்த 10 வருஷமாவே மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி மக்கள் அதிகமா நகர்ந்து வர்றதா இது காமிக்குது. அதனால உங்களுடைய முதலீடுகள் 100 ரூபாயா இருந்தாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமா முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய வாய்ப்புகள் இதுல இருக்கு. அதனாலதான் சொல்றேன், 50 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலேஷன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாவே எஃப்ஐக்கள் டிஐக்கள் ரிப்போர்ட் நம்ம எப்பவுமே ஒண்ணு சொல்றோம், எதிர்காலத்துல இந்த வளர்ச்சி இன்னும் அபரிதமா இருந்தால் எஃப்ஐக்களை நம்ம பெரிய அளவில் டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்காது. அதனாலதான் சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் துறையுடைய வளர்ச்சியை நீங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியுமாங்கிற வாய்ப்பு இருக்காங்கிறத நீங்க தேடி அது உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண முன்வாருங்க. இன்றைய பங்குசந்தை சார்ந்த செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான் பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ETF வெறும் 100 ரூபாய் கூட முதலீடு செய்ய முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்களுடைய பங்குசந்தை சார்ந்த முதலீடு நீங்க எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுடைய முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத உணர்ந்து அதற்கேற்றபடி முதலீடு செய்யுங்க. நன்றி.